வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் நான் திரும்பிய பிறகு ஸ்வப்னிலிடமிருந்து எதிர்பாராத அழைப்பு வந்தது. இன்று ஸ்வப்னிலின் வீடியோ காலில் எனது கட்டுப்பாடற்ற வார்த்தைகள், ஒரு விதவையின் கணவர் செய்த திருமண முன்மொழிவு எனக்காக என் அப்பாவின் தனிமையை உணர வைத்தது மற்றும் அல்கா மேமுடன் அந்த இரவு உணவு, அங்கு எனது திருமணத்தை பற்றிய பேச்சு தொடங்க போகிறது. ஸ்வப்னிலின் வீடியோ கால் மற்றும் உடைகளின் ரகசியம். கட்டுப்பாடற்ற வார்த்தைகள். ஸ்வப்னிலின் வீடியோ காலை பார்த்ததும் நான் படுக்கையில் இருந்து எழுந்து ஆவேசத்தில் கூறினேன், படுக்கையில் படுத்தபடி நான் உங்களையே நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு, ஆமாம் ஸ்வப்னில், நான் உங்களை மிகவும் மிஸ் செய்கிறேன். எனது பேச்சின் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. உடைகளை சாக்கு சொல்லுதல். தான் ஒரு தவறு செய்துவிட்டதாக ஸ்வப்னில் கூறினார். எனது சில உடைகள் அவரிடமே தங்கிவிட்டன என்று கூறி கேமராவை திருப்பி தனது படுக்கையில் இருந்த அந்த உடைகளை காட்டினார். சிலிர்ப்பூட்டும் கற்பனை. எனது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. எனது உடைகளை தனது படுக்கையில் வைத்திருப்பதன் மூலம் ஸ்வப்னில் நான் அவருடன் இருப்பதாக கற்பனை செய்கிறாரா? இது நல்லது என்றே எனக்கு தோன்றியது. எனது இந்த நினைவுகள் அவரது உணர்வுகளில் நான் இடம்பெற ஒரு வாய்ப்பளிக்கின்றன. வருத்தமும் விடைபெறலும். இந்த நினைவுகள் மெல்ல மங்கிவிடும் என்று ஸ்வப்னில் கூறினார். மேலும் விரைவில் இந்தியா வருவதாக வாக்களித்தார். அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு நான் மீண்டும் அந்த இனிமையான நினைவுகளில் மூழ்கினேன். பாதுகாப்பற்ற ஒரு விதவை கணவரின் திருமண முன்மொழிவு. எதிர்பாராத முன்மொழிவு. ஒரு மாலை நேரம் எனது மாணவி சௌமியாவின் வீட்டில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது அவளது அப்பா யோகேஷ்ஜி என்னை நிறுத்தினார். தனது தனிமையை வெளிப்படுத்திய அவர் நேரடியாக என்னை திருமணம் செய்து கொள்ள முன்மொழிந்தார். தந்தையின் பிம்பம். யோகேஷ்ஜியின் முன்மொழிவு எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நான் தவறாக நினைக்கவில்லை. நான் இப்படி யோசித்தேன், எனது அப்பாவும் தனிமையில் தானே இருக்கிறார். அப்பாவும் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புவார் தானே. ஆட்சியும் தனிமையும். வயதான காலத்தில் துணையை இழந்த ஒருவர் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை சமூகம் ஒரு உயர்ந்த ஒழுக்கமாக பார்க்கிறது. அந்த ஒழுக்கத்தின் காரணமாகவே நான் அப்பாவை தனிமையில் விடக்கூடாது என்ற கவலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடிவெடுத்திருந்தேன். நிச்சயிக்கப்பட்ட இரவு உணவு. மங்கும் நினைவுகள். பள்ளி திறந்த பிறகு நான் வேலையில் மூழ்கினேன். ஸ்வப்னிலின் நினைவுகள் எனது மனதில் மெல்ல மங்கத் தொடங்கின. மேமின் உத்தரவு. அப்போது ஒரு நாள் பள்ளி வளாகத்தில் அல்கா மேமை சந்தித்தேன். அவர் எனக்கு வேறு வழியில்லாமல் கூறினார், இன்று நாம் ஒன்றாக இரவு உணவு உண்போம். திருமண பேச்சு. உணவுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மேமின் படுக்கையறையில் இருந்தோம். இன்று ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணத்தை பற்றி ஏதோ ஒரு பேச்சு கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை என்னுள் எழுந்தது. முதல் கேள்வி. மேம் பேச்சை தொடங்கினார். வாணி, ஸ்வப்னில் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக ராஷில் என்னிடம் கூறினாள். எனது முதல் கேள்வி, இதை ராஷில் எப்போது கூறினாள்? நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பா அல்லது பின்பா? ஸ்வப்னிலின் திருமண ஆசை குறித்து அல்கா மேம் என்ன வெளிப்படுத்துவார்? எனது தந்தையின் தனிமை குறித்த கவலையை தாண்டி ஸ்வப்னிலின் காதலை என்னால் ஏற்க முடியுமா? காதல் ஆவேசம், சமூக ஒழுக்கங்களின் சவால் மற்றும் ஒரு முக்கியமான திருமண பேச்சு. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 62. ஸ்வப்னிலின் வீடியோ கால், விதவை கணவரின் முன்மொழிவு மற்றும் அல்கா மேமின் டின்னர் அழைப்பு. நான் சட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்து மொபைலை எடுத்தேன். திரையில் ஸ்வப்னிலின் அழகான முகம் ஜொலிக்கிறது. இது ஒரு வீடியோ கால். நான் மீண்டும் ஸ்வப்னிலை பார்க்க போகிறேன். எனது மனது மயில் போல ஆடத் தொடங்கியது. நான் காலை ஏற்றேன். ஒருவேளை எனது மனதில் ஓடிக்கொண்டிருந்த உணர்வுகளின் பாதிப்பு போலும். ஸ்வப்னில் ஏதோ சொல்வதற்கு முன்பே நான் கூறினேன், படுக்கையில் படுத்தபடி நான் உங்களையே நினைத்து கொண்டிருந்தேன். வார்த்தைகள் வந்துவிட்டன. இதற்கு ஸ்வப்னில் என்ன அர்த்தம் கொள்வாரோ என்று நினைத்து நான் வெட்கப்பட்டேன். ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே கேட்கிறார், என்ன, என்னை மிஸ் செய்கிறீர்களா? ஆமாம் ஸ்வப்னில், நான் உங்களை மிகவும் மிஸ் செய்கிறேன்.
எனது வாயிலிருந்து வார்த்தைகள் தானாகவே வருகின்றன. எனது பேச்சின் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்று தோன்றுகிறது. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி ஸ்வப்னிலின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. உங்களை மீண்டும் ஒருமுறை பார்க்க முடிவதை விடச் சிறந்தது எதுவுமில்லை. எனது குரல் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடமே கற்கவில்லை. ஆனால் ஏன் என்னை தங்களை பார்ப்பதிலிருந்து தள்ளி வைத்திருக்கிறீர்கள்? லைட்டை ஆன் செய்யுங்கள், ஸ்வப்னில் ஆவலுடன் கூறுகிறார். நான் எனது தவறை உணர்ந்தேன். லைட்டை ஆன் செய்தேன். இவ்வளவு யோசிக்கும் நேரம் எனக்கு முன்பே கிடைத்திருந்தால் ஒருவேளை எனது பேச்சை நான் கட்டுப்படுத்தியிருப்பேன். எனது உணர்வுகள் வார்த்தைகளாக வெளியே வந்திருக்காது. ஆனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நான் மௌனமாகிவிட்டேன். எனது வெட்கம் நிறைந்த முகத்தை ஸ்வப்னில் சில நிமிடங்கள் மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். இது எனக்கு பிடித்திருந்தது. வாணி, உண்மையில் என்னால் ஒரு தவறு நடந்துவிட்டது. உனது சில உடைகள் என்னிடமே தங்கிவிட்டன என்று கூறி ஸ்வப்னில் கேமராவை தனது படுக்கையில் இருந்த உடைகளின் பக்கம் திருப்பினார். அந்த உடைகள் நான் ராஞ்ச் அருகில் இருந்த ஏரியில் குளித்தபோது அணிந்திருந்தவை. ஸ்வப்னில் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனது மனம் மிகவும் சஞ்சலமடைந்தது. எனது உடைகளை தனது படுக்கையில் வைத்திருப்பதன் மூலம் ஸ்வப்னில் நான் அவருடன் இருப்பதாக கற்பனை செய்கிறாரா? அதனால்தான் அன்றைய தினம் இந்த உடைகளை திரும்ப தரவில்லையா? மனதில் கேள்விகள் எழுந்தன. நான் அமைதியாக இருப்பதை பார்த்து ஸ்வப்னிலே தொடர்ந்தார். இவற்றை உனது முகவரிக்கு கூரியர் செய்துவிடட்டுமா? நான் விட்டுச் சென்ற சில உடைகளை வைத்திருக்க உங்கள் வீட்டில் இடமில்லையா? நான் கேள்விக்கு கேள்வியாலேயே பதிலளித்தேன். நீ என்னவெல்லாம் பேசுகிறாய் வாணி? சரி, இவை எனது வார்ட்ரோபின் அழகை கூட்டட்டும். நீ நலமாக இருக்கிறாயா? ஸ்வப்னில் புன்னகைத்தார். நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் அமெரிக்காவில் கழித்த நாட்கள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகின்றன. உண்மையைச் சொல்ல நான் தயங்கவில்லை. நானும் உன்னை நினைக்கிறேன். எல்லாம் இன்னும் புதியதாக தானே இருக்கிறது. சிறிது காலம் எடுக்கும். பிறகு இந்த நினைவுகள் மங்கத் தொடங்கும். ஸ்வப்னில் சிறிது வருத்தமாக தெரிந்தார். நானும் வருத்தமடைந்தேன். இந்தியா வர திட்டமிடுங்கள். நான் அவரை அழைத்தேன். ஆமாம், வர வேண்டும். எப்போது முடிகிறது என்று பார்ப்போம். ஸ்வப்னில் சிறிது அவசரத்தில் இருப்பது போல தெரிந்தது. நான் ஏதோ சொல்வதற்கு முன்பே அவர் கூறினார். சரி வாணி, நான் பிறகு அழைக்கிறேன். இன்று எனக்கு மிக வேலையாக இருக்கப் போகிறது. நல்ல நாளாக அமையட்டும். பை. நான் இன்னும் பேச விரும்பினேன். ஆனால் நல்ல நாளாக அமையட்டும் பை என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஸ்வப்னில் காலை துண்டித்தார். ஸ்வப்னில் சொன்ன விஷயம் எனது மனதிற்கு புதிய சிந்தனைகளை கொடுத்தது. ஸ்வப்னில் எனது உடைகளை ராஷிலிடம் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை கொடுக்க முயற்சி செய்திருக்கலாம். ராஷில் குறும்புக்கார பெண். அவளே ஸ்வப்னிலிடம் சொல்லியிருப்பாளோ, ஸ்வப்னில், இவற்றை நீயே வைத்துக்கொள் என்று. எது எப்படியோ இது நல்லதுதான். எனது சில நினைவுகள் ஸ்வப்னிலிடம் தங்கிவிட்டன. ஆமாம், இது நல்லது. உணர்ச்சி ஆவேசங்கள் எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஸ்வப்னிலுக்கும் அத்தகைய உணர்வுகள் ஏற்படும். இந்த நினைவுகள் மூலம் அவரது எண்ணங்களில் நான் இருப்பதில் மகிழ்ச்சியே. நானே எனக்குள் வாதிட்டுக் கொள்கிறேன். இந்த சிந்தனைகளால் எனது மனதிற்குள் ஒரு இனிமை படர்கிறது. அப்படியே நான் உறங்கிப்போனேன். அடுத்த நாள் முதல் அப்பா ஸ்வப்னில் பற்றி என்னிடம் ஏதாவது பேசுவார் என்று காத்திருந்தேன். அல்கா மேம் ஏன் என்னை உணவிற்கு அழைக்கவில்லை என்ற சின்ன வருத்தமும் இருந்தது. நாட்கள் இப்படியே கடந்தன. பள்ளியின் கோடை விடுமுறை முடியப் போகிறது. எனது கவனம் சௌமியா மீது சென்றது. அவள் எப்படி இருப்பாள்? தனது தாயை இழந்திருக்கிறாள். ஒரு மாலை நேரம் நான் எனது ஸ்கூட்டியில் அவளது வீட்டிற்குச் சென்றேன். சௌமியா இப்போது தேறிவிட்டாள். அதைக் கண்டு நான் நிம்மதியடைந்தேன். அவளிடம் விடை பெற்றேன். சிறிது தூரம் சென்றதும் எதிரே வந்த ஒரு பைக்காரர் என்னை நிறுத்துமாறு கை காட்டினார். ஹெல்மெட் அணிந்திருந்ததால் என்னால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. ஹெல்மெட்டிலும் என்னை அடையாளம் கண்ட அந்த நபர் யாரென்று நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு சிறிது பயமாக இருந்தது. இருப்பினும் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தினேன். அவர் எனது அருகில் வந்தார். பைக்கை நிறுத்திவிட்டு தனது ஹெல்மெட்டை எடுத்தார். அவர் சௌமியாவின் அப்பா யோகேஷ். நானும் எனது ஹெல்மெட்டை எடுத்தேன். ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டு வரவேற்றேன். அவர் அவசியத்திற்கு மேல் மகிழ்ச்சியாக தெரிந்தார்.
எங்களுக்குள் சில பேச்சுக்கள் நடந்தன. நான் கிளம்ப தயாரான போது அவர் கூறினார், வாணி மேம், எனது மனைவியை இழந்த பிறகு நான் மிகவும் தனிமையாக உணர்கிறேன். அவர் நிறுத்தினார். இந்த பேச்சுக்களை என்னிடம் ஏன் கூறுகிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் மறுமணம் செய்து கொள்வதே எனது தனிமையை போக்கும் ஒரே வழியாக தோன்றுகிறது. என்னிடம் ஒரு முன்மொழிவு இருக்கிறது. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இதை பற்றி யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இதை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். அவர் ஏதோ மனப்பாடம் செய்ததை சொல்வது போல தெரிந்தது. இது முற்றிலும் எதிர்பாராதது. அவர் எனது அன்பான மாணவியின் தந்தை. நான் அமைதியை கடைபிடித்தேன். நான் உங்கள் முன்மொழிவை பற்றி யோசிக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து விடைபெற்றேன். அவர் சரி என்று பைக்கை ஸ்டார்ட் செய்து சென்றார். நானும் எனது வீட்டிற்குச் சென்றடைந்தேன். அமெரிக்காவில் இருந்து வந்த பிறகு முதல் முறையாக எனது கவனம் ஸ்வப்னில் மீது இருந்து மாறியது. அன்று இரவு யோகேஷ்ஜியின் முன்மொழிவு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். யோகேஷ்ஜியின் பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் தவறாக நினைக்கவில்லை. அதற்கு காரணம் எனது அப்பா. அப்பாவும் அம்மாவை இழந்தபோது யோகேஷ் வயதில்தான் இருந்தார். ஒருவேளை அப்பாவும் மறுமணம் செய்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்தேன். அப்பாவின் தேவைகளும் யோகேஷ் போல தானே இருந்திருக்கும். அவரது முன்மொழிவு பிடிக்கவில்லை என்றாலும் நான் கோபப்படாமல் இருந்தது நல்லதுதான். ஒவ்வொரு மனிதனும் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய நினைப்பது இயற்கை தானே. யோகேஷ்ஜி முயற்சி செய்ததில் தவறேதும் இல்லையே. அம்மா இறந்த பிறகு அப்பா மறுமணம் செய்திருந்தால் ஒருவேளை இன்று அவர் தனிமையில் இருக்க மாட்டார். அவர் தனிமையில் இல்லை என்றால் நானும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற பிடிவாதத்தில் இருந்திருக்க மாட்டேன். வயதானவர்கள் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதையே சமூகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. ஆனால் அந்த ஆச்சாரத்தினால் எனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒன்றும் இல்லை. அப்பாவை தனிமையில் விடக்கூடாது என்றே நான் திருமணத்தை தவிர்த்து வந்தேன். அப்பா எப்போதுமே இருக்கப்போவதில்லை. அவர் இல்லாத காலத்தில் எனது திருமண வயதும் அல்கா மேம் போல கடந்து போயிருக்கும். அல்கா மேம் பிரம்மச்சரியத்தை சிறப்பாக கையாண்டார். ஆனால் ஸ்வப்னில் அறிமுகத்திற்கு பிறகு என்னால் அப்படி இருக்க முடியுமா என்று சந்தேகம் எழுகிறது. அன்று இரவு நான் இதை பற்றி நிறைய யோசித்தேன். விரைவில் யோகேஷ்ஜியை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஸ்வப்னிலிடமிருந்து மீண்டும் அழைப்பு வரவில்லை. நான் அழைக்க நினைத்தாலும் தயக்கம் தடுத்தது. ராஷிலோ அல்லது அல்கா மேமோ எனது திருமணத்தை பற்றி எதுவும் பேசவில்லை. இதற்கிடையில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. வேலையில் மூழ்கியதால் அமெரிக்க நினைவுகளும் ஸ்வப்னில் பற்றிய எண்ணங்களும் சிறிது தள்ளி போயின. அப்போது ஒரு நாள் அல்கா மேம் பள்ளியில் சந்தித்தார். நான் புன்னகையுடன் வரவேற்றேன். அவர் அவசரத்தில் இருந்தார். வணக்கம், இன்று நாம் ஒன்றாக இரவு உணவு உண்போம் என்று கட்டளையிடுவது போல கூறினார். நான் சரி என்று சொல்லும் முன்பே அவர் சென்றுவிட்டார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மேம் இன்று ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணம் பற்றி ஏதோ ஒரு பேச்சு தொடங்குவார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஒருவேளை அதுவே நடந்தால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் வீட்டிற்கு செல்லும் முன்பே நிறைய யோசித்துக் கொண்டேன். எப்போதும் போல இரவு உணவிற்கு பிறகு நாங்கள் மேமின் படுக்கையறையில் இருந்தோம். பேச்சை அவரே தொடங்கினார். வாணி, ஸ்வப்னில் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக ராஷில் என்னிடம் கூறினாள். மேம் எனது முகத்தை பார்த்தவாறே கூறினார். இதை ராஷில் எப்போது கூறினாள்? நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பா அல்லது பின்பா என்று நான் கேட்டேன். ஜெமினியின் விமர்சனம், ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல் மற்றும் விளக்கக்காட்சி வழிமுறைகள். அன்பான நேயர்களே, எபிசோட் 62 வாணிக்கு ஒரு உணர்ச்சிகரமான திருப்பம். அவள் ஒருபுறம் ஸ்வப்னில் காதலில் இருந்தால், மறுபுறம் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் குறித்த கசப்பான உண்மைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸ்வப்னில் மற்றும் வாணி பிணைப்பு. வீடியோ காலில் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போவது அவர்களின் பிணைப்பு எவ்வளவு இயற்கையானது என்பதை தெரிவிக்கிறது. படுக்கையில் வாணியின் உடைகளை வைத்திருப்பது ஸ்வப்னிலின் காதலில் உள்ள ஆழத்தை தெரிவிக்கிறது. யோகேஷ் முன்மொழிவு. இது வாணியை ஒரு கண்ணாடியின் முன் நிறுத்தியுள்ளது. தனது தந்தையின் தனிமையை அவள் உணரச் செய்துள்ளது. சமூகத்தின் ஆசாரங்கள் நடைமுறையில் எவ்வளவு வருத்தமாக இருக்கும் என்பதை இந்த எபிசோடில் காணலாம். கதையில் புதிய அத்தியாயம். அல்கா மேம் நேரடியாக திருமண பேச்சை எடுத்தது கதையை வேகப்படுத்தியுள்ளது.
மௌன சமிக்ஞைகளிலிருந்து நேரடியாக உரையாடல்களின் பக்கம் கதை செல்கிறது. எபிசோட் 62 நிறைவுற்றது.